டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் புதிய கட்சியை தொடங்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் அந்த கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் விசுவாசியாக இருந்தவர்கள்ல ஓபிஎஸும் ஒருவர்தான். ஜெயலலிதா கைதாகி சிறையில சில நேரிட்ட போதெல்லாம் அவரை முதல்வராக்கிட்டு தான் போனாங்க. அவரது மறைவுக்கு பிறகும் அவரே 2 முறை முதல்வரானாரு. 2 மாதங்கள் கூட நீடிக்காத நிலையில சிலரின் நிர்பந்தத்தால முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்ததாகவும் சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து அவர் தர்ம யுத்தம் நடத்தியது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா சிறை சென்றதால் முதல்வர் பதவியை எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைத்தார். இந்த நிலையில இரட்டை இலை சின்னத்தை பெற எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இருவரும் ஒன்றிணைந்தார்கள். பொதுக்குழுவை கூட்டி அதிமுக பொதுச் செயலாளர் பதவியவே நீக்கிட்டாங்க. ஜெயலலிதா தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு அறிவிச்சாங்க. மேலும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவியை உருவாக்கி அதுல ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் முறையே பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இந்த நிலையில தான் ஒற்றை தலைமை வேணும் அப்படின்னு கோரிக்கை வலுத்தது. இதற்கு ஓபிஎஸ் எதிர்த்தாரு. பிறகு சட்ட போராட்டங்கள் எல்லாம் நடத்தி பார்த்து ஒண்ணுமே செய்ய முடியல. அதுக்கப்புறமா ஓபிஎஸ் பொதுக்குழுவில இருந்தே நீக்கிட்டாங்க. இதையடுத்து எப்படியாவது அதிமுகவில் இணைஞ்சிடணும் அப்படின்னு பிரயத்தனம் செஞ்சு வந்துட்டு இருக்காரு ஓபிஎஸ். இதற்காக பாஜக மூலம் காய் நகர்த்தியும் வந்தாரு. இந்த நிலையில தான் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளணும் அப்படின்னு பாஜக தெரிவித்ததும் அதை எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டதாகவும் சொல்லப்படுது. கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில பாஜக இல்லாத போது ராமநாதபுரம் தொகுதியில இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து தனி சின்னத்தில் ஓபிஎஸ் போட்டியிட்டு அதிகமான வாக்குகளை பெற்று தோல்வி அடைஞ்சாரு. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் பாஜக கூட்டணியில இருக்கும் நிலையில அதிமுக கூட்டணி அமைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில நேற்றைய தினம் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டது. இந்த கூட்டணியில ஓபிஎஸ் இடம்பெறக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு வலியுறுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில நேற்று அமித்ஷா செய்தியாளர்களின் சந்திப்புல ஓபிஎஸ் அதிமுகவில் இணைக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினீங்களா அப்படின்னு கேட்டதற்கு அதிமுக உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஓபிஎஸ்க்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்பட்டது. இந்த நிலையில அதிமுகவில் தன்னை இணைக்காவிட்டால் புதிய கட்சியை ஓபிஎஸ் தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இதற்காக எம்ஜிஆர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் பெயர் பதிவு செய்துவிட்டதாகவும் தகவல்கள் சொல்லப்படுது. பண்ருட்டி ராமச்சந்திரனின் ஆலோசனையை ஓபிஎஸ் ஏற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஜோதிராமன் என்ற ஆதரவாளர் மூலம் தேர்தல் ஆணையத்தில் கட்சியின் பெயரை ஓபிஎஸ் பதிவு செய்துள்ளதாகவும் தெரிகிறது. கடந்த டிசம்பரில் அளித்த விண்ணப்பத்திற்கு 2025 ஜனவரி மாதம் தேர்தல் ஆணையமும் ஒப்புதல் அளித்ததாக சொல்லப்படுது. எனவே வரும் தேர்தலில் அமையும் கூட்டணியை பொறுத்து ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.